வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். டான் பிரியசாத் மரணிக்கவில்லை, காவல்துறை தகவல். டானின் மீதான துப்பாக்கிச்சூடு நாட்டின் பொது பாதுகாப்புக்கு கேள்விக்குறி, சாணக்கியன் சுட்டிக்காட்டு. தீவிரமடையும் மாத்தறை சிறை குழப்பம், வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு, STF அழைப்பு. கட்டானா பகுதியில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. பிள்ளையானிடம் மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் சர்க்குணதேவி கைது. இலங்கைக்குள் தற்போது முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது, ஜனாதிபதி அறிவிப்பு. நீங்கள் செலுத்தும் வரிகளுக்கு என்ன நடக்கின்றது, கண்டறிவதற்கு உங்களுக்கு உரிமையுண்டு, பிரதமர் கருத்து. சடதியாக அதிகரிக்கும் தேர்தல் விதிமீறல்கள். மஹிந்தவை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா. இனி விரிவான செய்திகள். சமூக ஆர்வலர் டான் பிரியசாத் இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருப்பதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். டான் பிரியசாத் தனது வீட்டில் இருந்தபோது சுடப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள போதிலும் அவர் உயிரிழக்கவில்லை என்று போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்ததாக வெளிவந்த செய்திகள் தவறானது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னதாக டான் பிரியசாத் கொலை முயற்சி குறித்து சாணக்கியன் எம்பி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றையிட்டு நாட்டின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். டான் பிரியசாத்தின் படுகொலை முயற்சி இலங்கையில் தற்போதைய பொது பாதுகாப்பு நிலை குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது. நான் அவரது செயல்களை தொடர்ந்து எதிர்த்து வந்துள்ளேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு பொரளையில் நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வின் போது அவரால் உடல் ரீதியான வன்முறை அச்சுறுத்தல்களுக்கு ஆளானேன். அவரது அரசியல் சார்பு எதுவாக இருந்தாலும் சமீபத்திய மாதங்களில் நாடு முழுவதும் காணப்படுகின்ற வன்முறை அதிகரித்து வருகின்ற ஒரு வடிவத்தின் ஒரு பகுதியாக அவரது கொலை உள்ளது. இந்த சூழலில் பாதாள உலக நடவடிக்கைகளை அடக்குவதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக அரசாங்கத்தின் உறுதிமொழிகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழும் போது ஆழமாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். மாத்தறை சிறைச்சாலையில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் தொடர்கின்றது. கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த விசேட அதிரடிப்படை குழுவினர் அழைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கு முன்னதாக மாத்தறை சிறைச்சாலையில் 3 கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்ற அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியை தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து சிறைச்சாலை காவலர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தொடர்ந்து அங்கு விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கட்டானா பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கட்டானா போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், கட்டானா பகுதியில் உள்ள முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் தன்னை கத்தியால் குத்த முயன்றதாக கூறப்படும் ஒருவரை சுட்டுக் கொன்றதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் காவல்துறையினரால் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும். சில குற்றச்சாட்டுகள் உயர் நீதிமன்றில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாகும். அவை தொடர்பில் விசாரிக்கப்படுகின்றது. அதன் பிரகாரம் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்தவிதமான தொடர்பை கொண்டிருந்தார்கள் என்று காவல்துறை விசாரித்து வருகின்றது. இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் உணர்திறன் மிக்க விடயமாகும். அதில் கருத்தினால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தியடையும் வகையில் பெறுபேறுகள் கிடைத்து வருகின்றன என்று கூற முடியும். பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துகின்ற பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. நிச்சயமாக விசாரணைகள் முறையாக இடம்பெறுகின்றன
என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும். எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு சரியான திகதியை கூற முடியாது. பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டும் என்று பலர் குழப்பமடைந்தாலும் அரசாங்கத்திற்கு குழப்பமடைய வேண்டிய தேவையில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் சர்க்குணதேவி மருதங்கணி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்ட தனது மகனை பார்ப்பதற்காக சென்ற வேளை அவர் கைது செய்யப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். முன்னதாக யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் சர்க்குணதேவியின் மகன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் சர்க்குணதேவியின் மகனை தேர்தல் விதிமுறைகளை மீறி நேற்று மருதங்கணி போலீசார் கைது செய்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமராட்சி கிழக்கு பகுதிக்கான அமைப்பின் அமைப்பாளராக ஜெகதீஸ்வரன் சர்க்குணதேவி உள்ளார். அவர் பருத்தித்துறை பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்பாளராகவும் இருந்தார். ஆனால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. சில நாட்களுக்கு முன்பு மருதங்கணி காவல்துறையினரால் நேற்று காலை ஏற்பாடு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் அவர் செல்லவில்லை. அவரது வீட்டிற்கு வந்து ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டார்கள். அவர் இனி வேட்பாளர் இல்லை என்று கூறிய போது கலந்து கொள்ள சொன்னால் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரை திட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எந்த காரணமும் கூறாமல் அவரது உடல்நிலை சரியில்லாத மகனை கைது செய்திருக்கின்றார்கள். சர்க்குணாதேவியின் வலுவான மற்றும் ஊழலற்ற அரசியல் செயற்பாட்டிற்காக மருதங்கணி காவல்துறையினரால் பலமுறை துன்புறுத்தப்பட்டுள்ளார். அவரது கணவர், மகன் மற்றும் எங்கள் கட்சியின் பிற உறுப்பினர்களை போலீசார் தொடர்ந்தும் பொய் வழக்குகளில் குறிவைத்து பின்னர் விடுவிக்கப்பட்டதாக தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நீண்டகால உறவுகளை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி வைப்பதற்காக எரிசக்தி, சுற்றுலா, வெளிநாட்டு முதலீடு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரகத்தின் உப பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் சயிட் அல் நஹ்யான் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உப பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் சயிட் அல் நஹ்யான் தலைமையிலான குழுவினர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்காவை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்தனர். இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தி மேம்படுத்துவதையும் இரு நாடுகளும் பொருளாதார நன்மைகளை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நோக்கமாக கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தின் உப பிரதமரும் அவரது குழுவினரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அதன் மக்கள் சார்பாக இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து கூறிய உப பிரதமர் புதிய அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்று கூறினார். இலங்கையின் மறுமலர்ச்சி வேலை திட்டத்திற்கு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்காவின் முயற்சிகள், அர்ப்பணிப்பு மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துடனான முன்னேற்றகரமான அணுகுமுறையும் உப பிரதமர் பாராட்டினார். இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க இலங்கையில் முதலீட்டிற்காக உகந்த சூழல் உருவாகியிருப்பதாக கூறினார். கடந்த காலங்களைப் போன்று முதலீடுகளை வலுவிழக்கச் செய்யும் நிலைமை மீண்டும் ஏற்பட இடமளிக்கப்படாது என்றும் முதலீடுகளை பாதுகாப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்திற்கு பெறுமதி இருக்க வேண்டும் என்றும் அந்த பணத்திற்கு என்ன நடக்கின்றது என்பதை கண்டறிய மக்களுக்கு உரிமை உண்டு என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு நகரம் பல்வகமை நிறைந்த ஒரு நகரம். இந்த சிறிய நிலப்பரப்பில் பல்வேறு இனங்கள், மதங்கள் மற்றும் வகுப்புகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்கின்றார்கள். கொழும்பு நகரம் மிகவும் செல்வந்தர்கள் முதல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் வரை பலதரப்பட்ட மக்கள் வாழுகின்ற ஒரு நகரமாகும். இதனால் இங்கு தேவைகள் அதிகம். கொழும்பு என்பது இலங்கையின் இதயம். ஆனால் இன்று கூட கொழும்பு நகரில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. அதேபோல் கொழும்பு மாநகர சபைக்கு ஆண்டுதோறும் அதிக வருமானம் கிடைக்கின்றது. நீங்கள் செலுத்தும் வரி பணத்திற்கு இது நடக்கின்றது என்று நீங்கள் சிந்திக்க முடியும். அதனால்தான் கொழும்பு மாநகர சபை ஊழல் இல்லாத ஒரு குழுவின் கையில் ஏன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 20ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையில் 2167 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 156 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையில் எமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையால் சக தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்தவுள்ளதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்திரணி மணிவண்ணன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயகத்தை எள்ளி நகையாடி, கேலி கூத்தாடி, புதைகுழி தோண்டி புதைத்து இந்த தேர்தல் வரலாற்றிலே நடக்கிறது.
நான் நினைக்கின்றேன் எனக்கு இந்த இலங்கையினுடைய தேர்தல் வரலாறுகளை தெரிந்த வகையில் இலங்கையில் நடக்கின்ற மிக மோசமான ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கிய ஜனநாயகத்தை படுகொலையில் குழி தோண்டி புதைத்த ஒரு தேர்தலாக வரலாற்றிலே இந்த தேர்தல் அமைகிறது. ஏனென்றால் இடதுசாரிகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் உலகத்திலே தொடர்புகள் இருப்பதாக நான் அறியவில்லை. ஜேவிபியினுடைய பின்புலமாக முன்னர் கருதப்பட்ட சீனாவாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய மார்க்சிசம் லெனினிசமாக இருக்கலாம், எல்லாம் பின்பற்றப்படுகின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள். சீனாவை பார்த்தால் அங்கு ஜனநாயகம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற நிலைமை. அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க முடியும். அதே போன்றுதான் ரஷ்யாவிலும் அங்கு தேர்தல்கள் ஜனநாயகம் என்பது கிடையாது. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். மாநகர சபையிலே எவ்வாறு எங்களுடைய ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டலை நாங்கள் விரைவாக விடுப்போம். தற்போது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலே மிக தெளிவாக இருக்கிறோம். ஜேவிபி என்பிபியை இந்த மண்ணிலிருந்து துரத்த வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய தரப்பு யாழ்ப்பாணத்திலேயும் சரி, வவுனியாவிலும் சரி, மன்னாரிலும் சரி நாங்கள் போட்டியிடுகின்றோம். நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து சபைகளிலும் எங்களுடைய மான் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய கட்சி ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காகவும் உள்ளூராட்சி மன்றங்களிலே நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காகவும் ஊழலை ஒழிப்பதற்காகவும் துரித கதியிலே உள்ளூராட்சி மன்றங்களை அபிவிருத்தி செய்வதற்காகவும் நாங்கள் கடந்த காலங்களிலே மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் ஆட்சி செய்தது போன்று ஏனைய சபைகளையும் நாங்கள் ஆட்சி செய்வோம் என்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குகின்றோம். அந்த காரணங்களுக்காக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு இளமையான துடிப்பான நேர்மையான இளைஞர்களை நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் பட்டியலிலே இணைத்திருக்கிறோம் ஒவ்வொரு சபைகளிலும். நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்பட்ட முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்திற்கு 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன் ஆரம்ப வேலைகள் வருகின்ற ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இதற்கான முன்னாயத்த கள விஜயமாக நேற்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளர் யோயிஸ் குரூஸ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் முதலானோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிய சந்தோஷா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பு நேற்று கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் தமிழ வீதி தொரட்டியாவ பகுதியில் தம்படபத்த விகாரை சந்திக்கரையில் சிறிய ரக லொரியொன்று பெரிய ரக லொரியொன்றுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. இதில் சிறிய ரக லொரிக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. மேற்படி சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக குருநாகல் போலீசார் தெரிவித்தனர். இதன்போது சாரதிக்கு படுகாயம் ஏற்பட்டதுடன் மேலும் 2 பலத்த காயங்களுடன் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கல்கமுவ ஆனமடுவ வீதியில் கல்கமுவ பலுகந்தேவ பிரதேசத்தில் டாடா ரக கேப்ரக வாகனத்தின் பின்பக்கமாக மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிள் விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. மேற்படி சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் பிரயாணம் செய்தவர் படுகாயமடைந்த நிலையில் ஆனமடுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை ஆனமடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை நல்லதண்ணியிலிருந்து கிணிகத்தேன பொல்பட்டியை நோக்கி சென்ற கார் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 300 அடி உயரமுள்ள கெசல் கமோவோயாவில் வீழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளதாக நோர்டன் பிரிட்ஜ் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காரின் சாரதி காயமடைந்து லட்சுமண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். நல்லதண்ணி கிணிகத்தேனை பிரதான வீதியில் உள்ள நோர்டன் பிரிட்ஜ் எடிட் பகுதியில் நேற்று காலை இந்த விபத்து நேர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.